ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு ஈஸியாக பனானா கப் கேக் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கடையில் வாங்கிட்டு வரல, எங்கள் வீட்டில் வாழைத்தார் போட்டிருந்துச்சு. அதுலேருந்து தான் இன்றைக்கி நான் ஒரு 10 பழம் போல் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூனை வச்சு மசிக்க ட்ரை பண்ணேன், பட் முடியலை. அதனால் ஒரு மோர் கடிகிற மத்தை எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுங்க. நான் 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 80 ml பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும். ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது 250 கிராம். 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எதுவும் சேர்க்காம கூட செய்யலாம். அவ்வளோதான், நம்மளோட பனானா கப் கேக் பேட்டர் வந்து ரெடி. இதை வந்து கப் கேக் மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். பாதி அளவுக்கு அப்படி இல்லைன்னா முக்கால்வாசி அளவுக்கு வந்து இந்த பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஓவனில் வச்சிடலாம். நான் ஓவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இது ஒரு 25 மினிட்ஸ் இருந்தால் போதும், கரெக்டாக பேக் ஆகி வந்துடும். அவ்வளோதான், ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான பனானா கப் கேக் ரெடி. சாப்பிடையில் அப்படியே இந்த பனானா ஃப்ளேவர் தெரியும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.